ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் கொஞ்சம் கெயின் ஆயிடுச்சு, அதான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். வெயிட் பார்த்திங்கன்னா 76.400 கிராம் இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அது பக்கமே போகலை, கிடுகிடுன்னு வெயிட் வந்து கெயின் ஆயிடுச்சு. கடைசியாக 72 கிலோவில் இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ கூடிருச்சு. அதை மட்டும் வச்சு குறைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் கூடவே நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். டக்குன்னு குறையாது. நானும் ப்ராப்பராகலாம் டயட்டு ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒன்லி டயட் மட்டும்தான். லைட்டாக வாக்கிங் போவேன், எக்ஸசைஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டயட் மட்டும்தான், அதுவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். என்ன அந்த ஒயிட் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது, மாவுச்சத்து ஐட்டத்தை அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். இருந்தாலும் மாவுச்சத்து ஐட்டம் போயிடும் உள்ளுக்குள்ளே. அப்படியே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் குறையுது அப்படின்றத. ஒரு 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு சுண்டல் சாப்பிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை எடுத்து வச்சிட்ருந்தேன். ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்கிறதுக்குள்ளே கஷ்டமாயிடுது. வாங்கிட்டு வர்றது பெருசில், அதை பக்குவமாக வேஸ்ட் பண்ணாமல் பக்குவமாக செய்யணும், வேஸ்ட் பண்ணாமல். அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது பெரிய வேலையாக இருக்கும். அதையும் அப்படியே அலுப்பு பார்க்காம எடுத்து வச்சிட்டேன். ஆயில் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து செக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் 2 லிட்டர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1 லிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து சுடிதார் கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சைடு தைச்சிட்டு ஓப்பனும் தைச்சி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளில் உட்காந்துருக்கேன். தைக்க கொடுக்குறவங்க கொஞ்சம் வந்து சீக்கிரமாக கொடுங்கன்னு சொல்லிட்டா கூட கொடுத்துருவோம் போல இருக்குது. பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், மாத கணக்கில் நம்மளே வச்சுக்கிறதா இருக்குது. நான் பெரிய சோம்பேறித்தனமாக இருக்குது இந்த வேலையில் மட்டும். தையல் மிஷினில் உட்காரணும்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, உட்காந்துருவேன். ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம், உட்காரவே மாட்டேன் நான். நீங்கள் அந்த மாதிரியா அப்படின்றத சொல்லுங்கள். நினச்சா செஞ்சுருவோம், ஆனால் நினைக்கத்தான் மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது என்னோடய நேரம். இப்படியே தைச்சிட்டே இருந்து சர்வீஸாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு தைச்சிடுவாங்க. நம்ம வந்து அப்படியா பிகினரு. இப்போ தான் கொஞ்சம் பிகினர்னு சொல்கிறதுக்கே சங்கடமாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக தைச்சிட்ருக்கோம். தைச்சி முடிச்சுட்டு சைடு ஓப்பன் பார்த்திங்கன்னா அடித்து திருப்பியாச்சு. சுடிதார் டாப்பு ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். அவங்க வந்து வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா வாங்கிக்குவாங்க. ரொம்ப சின்ன சைஸு, டக்குன்னு தைச்சிடலாம். ஆனால் நான் தான் இழுத்து அடிச்சிட்டேன். சைடு ஓப்பன்லாம் பாருங்கள் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தேன். நல்லா நீட்டாக தைச்சிருக்கேன். என்னை பொறுத்த அளவுக்கு நல்லா தைச்சி கொடுத்துட்டேன். அந்த ஒரு மன திருப்தி இருந்தால் போதும். வேறு இதெல்லாம் எந்த கரெக்ஷனும் சொல்லலை. அவங்க கையை மட்டும் சின்னதாக வைங்கன்னு சொன்னாங்க. கழுத்து பற்றிலாம் எதுவும் சொல்லலை. அதனால் அப்படியே நான் தைச்சிட்டேன் அளவு இருந்த மாதிரியே. ஓவராலாக இப்படி தான் இருக்குது அந்த டாப்பு. போட்டு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போனேன். மாதுளம்பழமும் கொய்யாப்பழமும் மக்காச்சோளம் இருந்தது. மக்காச்சோளத்தை யார் உழிச்சு திங்கிறது, அதுக்கெலாம் ரொம்ப நாண்டவன் நான். அதனால் கொய்யாப்பழம் இருந்தது, அதை கழுவி ஒரு 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, சிகப்பு கொய்யாப்பழம். அதையும் சாப்பிட்டாச்சு. இந்த காஃபி குடிக்காமல் டீ குடிக்காமல் எப்படி தான் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்களோ தெரியல. நான் அந்த வெயிட் லாஸுன்னு பண்ணனா தான் அந்த வேலை இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லையா, கரெக்டாக அந்த காஃபி டீ குடிக்கிற டைம் போய்கிட்டே தான் இருக்கும். ஒயிட் சக்கரை வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் அதை தான் மெயினாக போய் வாங்குவோம். காப்பி தூள், அதுவும் இன்ஸ்டன்ட் காப்பி தூள், 3 ரோசஸ் காப்பி தூள், டீ தூள். இது இல்லாமல் கிச்சனே இருக்காது என்னோடய கிச்சனு. ஆனால் இப்போ தான் வாங்கலை. அப்படி இருந்தாலும் தங்கச்சி வீட்டில் போய் கடையை வாங்கிட்டு வந்து டீ போட்டுருவேன். இப்போ தான் வேண்டவே வேண்டான்னு விட்டாச்சு. மாவு அரைக்காமல் இருந்தது, இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. ரேஷன் அரிசியும் இட்லி அரிசியும் போட்டு லஞ்சு செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தோணலை. அதனால் பால்வாடி சத்து மாவு இருந்தது, அதில் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டு பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்துகிட்டு கொழுக்கட்டையை வச்சு சாப்பிட்டாச்சு. இது செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் போய் இருந்தப்போ எங்கள் அக்கா இந்த மாதிரி கொழுக்கட்டை வேக வச்சு சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால் சத்து மாவு கொழுக்கட்டை எங்கே கிடச்சாலும் யார் கொடுத்தாலும் வாங்கிட்டு கொண்டு வந்து கொழுக்கட்டை பிடிச்சி சாப்பிட்ருவோம். நான், என் பொண்ணு, என் பையன் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவோம். இந்த கிண்ணத்தில் ஒரு 5-6 கொழுக்கட்டை இருக்கும், அவ்வளோதான் நான் சாப்பிட்டேன். லன்ச்சு இதுதான்.
அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து தேய்பிர சஷ்டி விளக்கேற்றலான்னு சொல்லி குளிச்சுட்டு வந்தாச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பசங்களை கூப்பிட வேறு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலம்ப கிளாஸ் வேறு இன்றைக்கி இருக்குது, அங்கேயும் போகணும். சாப்பாடு வயிறு நிறைய சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் அளவை குறைக்கும்போது அப்படியே காலு கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனாலும் உட்காந்தா எந்திரிக்க முடியல, முழங்கால் வலி இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் சரி கொஞ்சம் 70 கிலோக்குள்ளனாச்சும் இருந்தோம்னா பரவாயில்லையே அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹெவியாகலாம் இல்லை, பட்னி கிடந்தெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறது கிடையாது, நல்லா சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணுறேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. முருகரை கையெடுத்து கும்பிட்டுட்டு சிலம்ப கிளாஸ் கிளம்பிட வேண்டியதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி கரைச்சி வச்சுட்டேன். கிரைண்டரு ட்ரம்மெல்லாம் தொடச்சி கழுவி கமுத்து வச்சாச்சு தண்ணி வடியட்டும்னு. அக்கடான இது ஒரு 4-5 நாளைக்கு மேலவே இருக்கும். இட்லி தோசைக்கு நம்ம போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். மாவு இல்லைன்னா தான் என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணவங்கள குழப்பரேசனாக இருக்குது. 10 நாளைக்கு பக்கமாக மாவே அரைக்கல. தங்கச்சி கொடுத்தா சப்பாத்தி உப்புமா இது மாதிரியே போயிடுச்சு. இன்றைக்கி தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ரவுண்டு கிச்சனை சுற்றி காமிச்சிட்டு இப்படி தான் இருக்குது. டிஃபன் பாக்ஸ்லாம் லஞ்ச் பாக்ஸ் அப்படியே சிங்க்குள்ளே இருக்குது. நம்ம வந்து சிலம்ப கிளாஸுக்கு போயிடலான்ட்டு கிளம்பிட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே தான் வாக்கிங் போவேன் வெயிட் லாஸ் பண்ணும்போது. அதில் ஒரு வாட்டி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமணி போனேன். அப்படியே அசிங்கமாக கிடந்தது, நாயெல்லாம் ஆய் போய் வச்சு சாணி எல்லாம் கிடந்தது. அதனால் அங்கிட்டு போகலை, அப்படியே ரிட்டன் வந்துட்டேன். அந்த ஒரே ரவுண்டு தான் நடந்தேன், வாக்கிங்கே போகலை. அப்படியே சிலம்ப கிளாஸ்லேயே நின்று பழமை பேசிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா குடிக்கணும்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். 4 லிட்ரு தண்ணி அளவு குடிக்கணும். அவ்வளோ தூரம் குடித்தா ஸ்டார்டிங்கில் தலைவலி வந்துடும். அதனால் அளவாக குடிச்சிக்கோங்க. ஒரு 2 லிட்ரு ஆக்குங்க, அப்புறமா 3 லிட்ரு ஆக்குங்க. அப்படி அப்படியே படிப்படியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போங்க. முடி கொட்டாமல் இருக்கும், ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும், டீஹைட்ரேட் இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நமக்கு வந்து தண்ணி பற்றாக்குறையாக தான் இருக்கும். அதுலேயும் வெயிட் லாஸ் பண்ணும்போது உடம்பு ஹீட் ஆகும். அதையெல்லாம் சரி பண்ணணுன்னா தண்ணியும் கரெக்டாக சரிபாதி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணுன்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. நானே ஏனோ தானோ தான் ட்ரை பண்ணுவேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்பராகலாம் நான் பண்ண மாட்டேன். இதுதான் இவ்வளோ தான் எடை போட்டு சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. வயிற்றுக்கு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா செஞ்சாச்சு. இதை வச்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சிட வேண்டியதான். இன்றைக்கி எப்படியோ என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா சர்க்கரை, அதாவது வெள்ளை சர்க்கரையும் மாவு ஐட்டமும் அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். அதை வந்து வெற்றிகரமாக கொண்டு வந்துட்டேன். ஆனால் அந்த கொழுக்கட்டையில் நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் இருக்கேன். உப்புமாவுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறேன். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் கொடுத்துட்டு வெண்டைக்காய் குழம்பு இருந்தது, அதுவே சூடு பண்ணி வச்சாச்சு. சாப்பாடும் இருக்குது, அதை போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க. இது சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்க வேண்டியதுதான். 7 மணி வரையும் நல்லா தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்கன்னா நம்மளால் தூக்கம் வராது. தூக்கம் வரலைன்னா ப்ராப்பராக எதுவுமே நடக்காது. அதனால் நல்லா தூங்குங்க. தூங்கணுன்னா தண்ணி அளவாக குடிச்சிக்கோங்க, நைட்டு எந்திரிக்காத அளவுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நைட்டு 8:30 ஆகி போச்சு. இனியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. கொஞ்சம் சுட சுட வாயில் வைக்கவும் சுட்டு போடுச்சு. அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.